Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஜாங்கிரி தாங்க பார்க்க போறோம். இது வந்து நல்லா அவ்ளோ டேஸ்டா இருக்கும். ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. நம்ம இது உளுந்த மாவு மட்டும் தான் வச்சு செய்றோம். சோ ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜாங்கிரி செய்கிறதுக்கு உளுந்து வந்து இங்கே நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம்ங்க. இதை வந்து 3லேருந்து 4 மணி நேரம் முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ இதை நல்லா நான் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெறும் உளுந்து தாங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ நீங்கள் அந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணி இல்லாமல் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இதை நீங்கள் வந்து கிரைண்டரில் கூட அரைக்கலாம். கிரைண்டரில் அரைக்கும்போது நமக்கு நல்ல ஸ்மூத்தாக கிடைக்கும், நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் குவான்டிட்டி பார்க்க கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். நீங்கள் இதை வந்து ஈஸியாக அரைக்கணும்னா மிக்சியில் அரைக்கலாம். இல்லை நல்ல குவான்டிட்டி நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா கிரைண்டரில் அரைங்க. அப்போ நமக்கு ரொம்ப குவான்டிட்டி நிறையா வரும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வடை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க, நல்லா நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வடைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அதே போல் நல்லா அந்த கன்சிஸ்டன்சியில் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே போல் நைஸாக இருக்கணும். இப்போ இதை வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்துடலாம். இப்போ எல்லா மாவையும் பவுலில் மாற்றியாச்சு. இதில் வந்து நான் கேசரி கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து என்ன கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பவுடர் கூட சேர்க்கலாம், இல்லை லிக்யூட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா சர்க்குலர் மோடில் நல்லா சுற்றி பிசைஞ்சு விடுங்க. இதை வந்து சும்மா கண்ணா பின்னான்னு பிசையாமல் நல்லா ரவுண்டாக பிசைங்க. அப்போ தான் மாவு வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் பிசைஞ்சு காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு சுற்றிலும் சைடு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அதே போல் பிசைஞ்சு விடுங்க. இப்போ பாருங்கள், மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் ஜாங்கிரி செய்யலாம். ஜாங்கிரி அண்ட் சக்கரை பாகு இதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு வானல் வச்சுருக்கேன். இதில் எந்த கப்பில் உளுந்து அளவு எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவு சக்கரை எடுத்துருக்கேன். இது மூழ்கிற அளவு ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி சக்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம், ஒரு சிறு கம்பி பதத்துக்கு வரணும். அந்த அளவு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை இப்போ சக்கரை கரைச்சி கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி கையில் லைட்டாக தொட்டு பார்க்கும்போது ஒரு சிறு கம்பி மாதிரி வந்து உடையணும். அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ரொம்ப ஒரு கம்பி மொத்தமாக விட்டுறாதீங்க. அப்போ நமக்கு வந்து சீக்கிரம் ஜீராப்பாகு வந்து கெட்டி ஆகிடும். ஒரு சிறு கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ இதோட நம்ம ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சக்கரை கரைஞ்சதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு பதம் வந்து மிஸ் ஆகிடும். இதோட ஒரு ½ டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் குங்குமப்பூ, இது வந்து நல்லா கலர் கொடுக்கும். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது இப்போ சைடில் இருக்கட்டும். நம்ம ஜாங்கிரி புழிஞ்சிடலாம். அதுக்கு இங்கே எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிளேட்டில் புழிஞ்சு பாருங்கள். அந்த டிசைன் போட்டு பாருங்கள் உங்களுக்கு வருதான்னு. இந்த மாதிரி நான் இன்றைக்கி பைப்பிங் பேக்கில் தான் போட போகிறேன். உங்கள்கிட்ட ஜாங்கிரி புழியிற அந்த துணி இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட செய்யலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 வட்டம் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக சுற்றி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பிளேட்டில் ஒரு 2-3 டைம் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். எப்படி போடணுங்கிற ஐடியாவும் கிடைக்கும். இப்போ நான் போட்டு காட்டிட்டு பாருங்கள். இதே போல் நம்ம எண்ணெயில் போட்டு ட்ரை பண்ணிடலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, நமக்கு வந்து புழிய முடியாது, அனல் வரும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு ட்ராப் போட்டு பாருங்கள். நல்லா மேலே எழும்பி வந்ததுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். புழியும் போது எண்ணெயே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம பிளேட்டில் எப்படி போட்டு பார்த்தோமோ அதே போல் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 ரவுண்ட் போட்டுக்காங்க. அதை சுற்றி ஸ்ப்ரிங் ஆட்டம் நம்ம நல்லா வளைச்சி விட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, சின்னதோ பெருசோ, உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு ஃபஸ்ட் டைம் போடும்போதே நல்லா வராது. ஒரு 4-5 டைம் போட நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஜாங்கிரி மாதிரி நல்லா புழிய வரலன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 ரவுண்டாக கூட நீங்கள் போட்டுவிட்டு அப்படியே கூட விட்டுடலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம்லேருந்து ஒரு 4-5 டைம் போட்டு பாருங்கள். அது ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் போட அந்த டிசைன் வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேஜில் வரும். இப்போ இதை புழிஞ்சு விட்டுடலாம். இது வந்து நல்லா பபிள்ஸ் எல்லாம் போய் நல்லா கிறிஸ்பியாகி வரணும். அது வரை வேகட்டும். சாஃப்டாக எடுக்காதீங்க. கிறிஸ்பியாகி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம்.
இப்போ இங்கே நல்லா செவந்துடுச்சு, கிறிஸ்பி ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஜாங்கிரி வந்து நமக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து நீங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 2-3 டைம் புழியும் உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து சூப்பராக வந்துடும். அப்படி வரலனாலும் எதுவுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் ரவுண்டாக கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இங்கே சக்கரை பாகு வந்து லைட்டாக எனக்கு சூடாக இருக்குது. உங்களுக்கு சூடு இல்லைன்னா 1 நிமிஷத்துக்கு சூடுபடுத்திக்கோங்க. இதில் நம்ம பொரிச்சு எடுத்து வச்ச ஜாங்கிரியை போட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பரட்டி விடுங்க. இது வந்து நல்லா 1 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்க தேவையில்ல. 1 நிமிஷத்துக்குள்ளே இருந்தாலே போதுங்க. அந்த ஜீரக பாகு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இது 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே 1 நிமிஷம் ஆயிடுச்சு. சக்கரை பாகுலேருந்து தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஜாங்கிரியை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துருங்க. இதே போல் நம்ம மீதி பொரிச்சு எடுத்து வச்ச ஜாங்கிரி எல்லாத்தையுமே அந்த சக்கரை பாகில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஜாங்கிரி சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.